திமுகக்குள்ளேயும் தமிழக வெற்றி கழகத்தோடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க, அதிமுக வீட்டுக்குள்ளேயும் ஆதரவாளர் இருக்காங்க. மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அமைச்சர் வீட்டிலேயும் எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ்ல இருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களுடைய முன்னாள் அமைச்சர் வீட்டிலே எங்களோட ஸ்லீப்பர்ஸ்ல இருக்காங்க. அண்ணன் திருமானன் அவர்களே, நீங்க என்ன எவ்வளவு வேணா திட்டிக்கோங்க, ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அண்ணன் திருமாவளவன் இந்த கொஸ்டின் கேட்கட்டும். உங்களை ஒரு அடியாளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க திமுக காரங்க, அதை மறந்துடாதீங்க. கழகத்திற்கு திமுகவுடைய பொய் பிரச்சாரம் என்ன? தமிழக வெற்றி கழகம் புதிய கழகம், இளைஞர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அது வெறும் ஒரு ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு நம்ம தேர்தல் எதிர்நோக்கும் போது ஒரு பொய் பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்று நிமிர்ந்து சொல்கிறோம், தலைவர் வழியில் 2700 ஒன்றிய செயலாளர்களும் நகர செயலாளர்களும் வார்டு செயலாளர்களும் தலைவரால் உருவாக்கப்பட்டு இங்க அமர்ந்துட்டு இருக்காங்க. அதை சும்மா ஒருங்கிணைக்கல, எல்லாத்தையுமே கைபேசியில மொபைல்ல பூத் கமிட்டி மெம்பர்ஸ், ஒவ்வொரு பூத் கமிட்டி மெம்பர்ஸ்லயும் 12 உறுப்பினர்கள், அதுல ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், நகர செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள் எல்லோரையும் இணைத்து சுமார் 100 டெலிகாலர்ஸ் கடந்த 3 மாசமாக உங்களுடன் பேசி இந்த எஸ்ஐஆர் பணி மட்டுமல்ல, தேர்தல் அரசியலுக்கான பணிகளையும் தயார்படுத்தி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணன் அவர்களும் தலைவர் என்னை நியமித்த பொழுது தேர்தல் மேலாண்மை அந்த பொறுப்பில் தேர்தலை வெற்றி கொள்வதற்கான ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை உருவாக்கக்கூடிய இடத்தில் என்னை நியமித்த பொழுது இந்த எதிர்கட்சிகள்லாம் சொல்ற மாதிரியே எனக்கும் ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. என்னது, இங்க ஸ்ட்ரக்சர் இருக்குமா, எப்படி ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் சரியாக இந்த 4 மாசத்துக்கு முன்னாடி 3 லட்சம் பதவிகளை அண்ணன் ஆனந்த் அவர்கள் வெளியிட்டார் தலைவரோட அனுமதியுடன். இந்த எஸ்ஐஆர் பணி இருக்கே, எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. பொதுவா திமுக அதிமுக எல்லா கட்சியிலையும் பிஎல்ஏ மீட்டிங்ஸ் போடுவாங்க. அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60,000 பேர்னா ஒரு 20,000 25,000 பேர் தான் மொத்தமே இருப்பாங்க. ஆனா வெளியே பார்த்தா நிறைய பேர் மாதிரி தெரிவாங்க. ஆனால் இங்கு 70,000 பேர் லிஸ்ட் அண்ணன் கொடுக்கும் பொழுது டெலிகால்ஸ் மூலியமா கால் பண்ண அடுத்த ஒரே ரிங்ல போன் எடுப்பாங்க. சார், நான் இந்த பூத்துல இருந்து பேசுறேன் சார். அப்ப எனக்கு இதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணும்போது தெரிஞ்சிச்சு. என்னன்னா, நீங்க சொல்றீங்களே ஃபேன்ஸ் கிளப், இவங்கெல்லாம் தேர்தலுக்கு புதுசு இல்ல. திமுக அதிமுகன்னு மாறி வேலை பார்த்து உங்களுடைய எல்லா பொய்களையும் உண்மைகளையும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் பணியில முக்கியமாக வீடு வீடா போகும் பொழுது நேற்று கூட நான் பதிவு பண்ணேன். பொதுவா ஒவ்வொரு வீட்டுக்கும் திமுகவும் அதிமுகவும் போகும்போது ஒரு பூத்துனா கிட்டத்தட்ட 350 குடும்பம், 1000 1200 ஓட்டு இருக்கும். அதுலயே ஒவ்வொரு தெரு போகும்போது நீங்க சொல்லிடுவீங்க, இது திமுக வீடு, இது அதிமுக வீடு, இது பிஜேபி வீடு, இது பிஎம்கே வீடு, இது விசிகே வீடு, இது கம்யூனிஸ்ட் வீடுன்னு வரிசையா சொல்லிட்டே போவாங்க. ஆனால் இந்த அனுபவம் எனக்கு புதியது. தமிழக வெற்றி கழகத்துக்கு என்று ஒரு வீடு கிடையாது. என்னடா அது வீடு, ஒரு வீடு கூட கிடையாதான்னு நீங்க ஷாக்கிங்கா கேட்கலாம். ஏனென்றால் திமுகக்குள்ளேயும் தமிழக வெற்றி கழகத்தோடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க, அதிமுக வீட்டுக்குள்ளேயும் ஆதரவாளர் இருக்காங்க, எல்லா கட்சியோட வீட்டிலேயும் ஆதரவாளர்கள் அண்ணனை உருவாக்கி இருக்காங்க. அதாவது எல்லாரும் இங்க இருந்து அண்ணன் டெல்லி போகும்போது நமக்கு உண்மை வேணும், நம்மளுடைய குடும்பத்தை இழந்திருக்கும், உண்மை வேணும். அங்க அண்ணன் திருச்சி ஏர்போர்ட்டை விட்டு இறங்கி அந்த டெல்லியில நான் அவரோட பயணிச்சேன். அந்த சிக்னல்ல நிற்கும், அந்த சிக்னல்ல நிறைய பேர் வித்துட்டு இருப்பாங்க ஏதாச்சும் பொருள், எல்லாம் ஹிந்திக்காரங்க, பெண்மணிகள் தான். திடீர்னு அண்ணன் முகத்தை பார்த்து ஒரு 20 பெண்கள் ஓடி வராங்க. எல்லாம் ஹிந்தியில பேசிட்டு என்ன பேசுறாங்கன்னு புரியல, பேரை சொல்றாங்க. அவரு அந்த மதராசி விஜய்னு ஒருத்தர், அவர் தானே இவருன்னு ஓடி வராங்க. அப்ப டெல்லியில இருக்கிற பெண்களை ரீச் பண்ணிருக்கிறார். அப்ப
இவங்க கேக்குறாங்க நமக்கு வந்து பிஎல்ஏ மெம்பர்ஸ் இருக்காங்களான்னு. நமக்கான பிஎல்ஏ மெம்பர்ஸ் 70,000 பேர் இருக்காங்க, அது ஓகே. ஆனா திமுக இன்னும் புரியல. மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அமைச்சர் வீட்டிலே எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் இருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களுடைய முன்னாள் அமைச்சர் வீட்டிலே எங்களோட ஸ்லீப்பர்ஸ்ல இருக்காங்க. அண்ணன் திருமானன் அவர்களே, நீங்க என்ன எவ்வளவுனா திட்டிக்கோங்க, ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்க நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில. நாங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறோம்னா, ஒரு 20-30 கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா தொண்டர்கள் மொத்தமா இங்க மாறிட்டாங்க. நம்ம கட்சிக்காரெல்லாம் கேட்போம், என்னென்ன இப்படி திட்டிகிட்டே இருக்காங்க நம்மள. நண்பர்களே, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. 2016 அம்மா சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மா, என்னை எதிர்த்து 15 கட்சி நின்னுகிட்டு இருக்கு, நான் மக்களை நம்புறேன், மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்னாங்க. 16க்கு அப்புறம் வரலாறு திருப்பியும் உருவாகிறது 2026. நம்மளை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சி 13 கட்சி, அதிமுக கூட்டணி கட்சி 8 கட்சி. அப்புறம் அடுத்தது இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாரு, பேச வேணாம். அப்ப ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 24 கட்சி. அண்ணன் எப்படின்னு சமாளிக்கிறீங்க அப்படின்னு பக்கத்துல இருந்து கேட்கலான்னு பார்த்தேன். அதுதான் நம்பிக்கை, மக்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கை. நீ கட்சி கட்சியா கூட்டணி உருவாக்கிட்டு இருக்க. அதுவும் திமுக இப்படி ஆயிடுச்சுன்னா, செங்கோட்டையன் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஆனா திமுக இப்படி ஆயிடுச்சுன்னா 2021க்கு அப்புறம், 2021க்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது நம்ம ரொம்ப பிடிச்சு போச்சு, எல்லாத்துக்கும் போராடுவாங்க. திமுக 21க்கு அப்புறம் 2 விஷயத்த மாத்தினாங்க. திராவிடம் என்பதுக்கு பதிலா திருட்டுங்கிற ஒரு வார்த்தையை இருந்துச்சுக்கிட்டாங்க. திருட்டு திமுக, திருடுறது மட்டும்தான் குறிக்கோள், நம்பர் 1. அப்புறம் நம்மளை பார்த்து ஒண்ணு கேட்பாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கை இருக்கா? என்னடா அது கொள்கை இருக்காவா? புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் இணைத்த ஒரே கட்சி 75 வருஷத்தில் தமிழக வெற்றி கழகம். இதை தைரியம் இருந்தா ஸ்டாலின் சார் செய்வீங்களா? உங்களுடைய அறிவாலயத்தில் நான் கேட்கிறேன், இன்னைக்கு பெரியாரையும் அம்பேத்கர் சிலையும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் வைக்கல? ஏன் வைக்கல இது வரைக்கும்? உங்க அப்பா கலைஞரோட சிலையை வச்சிருக்கீங்க, ஏன் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் அறிவாலயத்தில் வைக்கலை? இதை சொல்லுங்க பெரியாரிஸ்டுக்கெல்லாம். அண்ணன் திருமாவளவன் இந்த கொஸ்டின் கேட்கட்டும். நீங்க தான் வந்து ஸ்டாலின் சார் வந்து புரட்சியாளருடைய அம்பேத்கருடைய வாரிசுன்னு பெருமையா பேசிட்டு இருக்கீங்களா ஒவ்வொரு மேடையிலையும்? உங்களை ஒரு அடியாளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க திமுக காரங்க, அதை மறந்துடாதீங்க. நான் பெரிய பெரிய தலைவர்கிட்ட கேட்டுக்கிறேன், அண்ணன் திருமானன், மார்க்சிஸ்ட் தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள், அவங்க நம்ம திட்டக்கூடாது. ஏன்னா அவங்க அடிப்படையில் உண்மையான நல்லவங்க, சேர்க்க தப்பு, அவ்வளவுதான். அப்ப அவங்கள பார்த்து நான் கேட்கிறேன், உங்களால் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி திமுக ஊழல் இல்லாத கட்சி நிமிர்ந்து சொல்ல முடியுமா உங்ககிட்ட? நான் திருப்பி கேட்கிறேன்.